டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். முகம் பளபளப்பா இருக்கணும், சருமம் பொலிவாக இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? பொதுவாக நம்ம உடல்ல ஏதாவது பாதிப்பு இருந்தா அது முகத்துலதான் நமக்கு காட்டும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது உடல் உள்ளுறுப்புகள்ல நமக்கு பாதிப்புகள் இருக்கும்பொழுது சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அந்த மாதிரி இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முகத்திலும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருது. முகத்தில் பாதிப்பு அப்படின்னு சொல்றோம்னா முகம் ஒரு கலை இழந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நார்மலா என் ஃபேஸ் இப்படி இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் நான் என்னோட ஒரிஜினலா ஸ்கின் டோன் இப்படி இருக்காது, மேல ஒரு லேயர் பட்ட மாதிரி இருக்கு, அப்படி கருப்பு நிறத்துல முகம் கழுத்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் பார்த்தோம்னா நம்ம உடல்ல கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா இந்த மாதிரி ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குடல் பகுதியில கழிவுகள் நிறைய சேரும்போது நமக்கு வலிகளானது ஏற்படுது. முகத்துல அங்கங்க கருமை நிற திட்டுக்களோ இல்ல கரும் புள்ளிகளோ நம்ம பார்க்கிறோம். இது பொதுவாக குடல் கழிவுகள் சேர சேர நமக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பொதுவாகவே குடல் கழிவுகள் அப்படின்னு சொல்றது எதனால நம்ம உடல்ல சேருது? சரியா நம்ம உணவு அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிடுறது, உப்பு சார்ந்த உணவுகளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளோ சாப்பிடும் பொழுது குடல் கழிவுகள் அதிகமாகுது. குடல் கழிவுகள் அதிகமாகும் பொழுது நம்ம முகத்திலும் இந்த மாற்றம் தெரியும். ஸோ நார்மலா இருப்பாங்க ஒரு சிலர் ஓகே யங் அடல்ட்ஸ் தான், திடீர்னு கண்களை சுத்தி ஒரு கருப்பு தெரியுதுங்க, முகத்துல ஒரு பக்கம் மட்டும் கருப்பா ரவுண்டா ஏதோ தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கழுத்துக்கு கீழே எனக்கு கருப்பா இருக்கு, கழுத்தை சுற்றிலும் கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்களுக்கு கழுத்தை சுத்தி செயின் எல்லாம் போட்டிருக்கும் போது இது ரொம்ப கருப்பாயிடுச்சு, இவ்வளவு சீக்கிரம் இது ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்போம். முகத்திலும் சரி நம்ம கழுத்து பகுதியிலும் சரி இந்த மாதிரியான கருமை நிற திட்டுக்கள் இருக்கும் பொழுது அங்கங்க நமக்கு பாதிப்புகளை உண்டாக்குது. சோ இதை நம்ம சரி செய்யணும்னா முதல்ல குடல் பகுதியும் சரி கல்லீரல் பகுதியும் சரி நம்ம ரொம்ப இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். சரி, இதற்கு ஏற்ற மாதிரியான நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம்? உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா நிறைய மூலிகைகளை நம்ம பயன்படுத்த போறோம். இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா கருஞ்சீரகம் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இது உஷ்ணத்தன்மை இருந்தாலும் இதனோட நம்ம சில மூலிகைகளை சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. சோ அப்படி பார்க்கும்போது கருஞ்சீரகத்தோட சீரகம், 50 கிராம் கருஞ்சீரகம் இருக்குன்னா 10 கிராம் அளவுக்கு நம்ம சீரகம் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கருஞ்சீரகம் சீரகம் உணவுல சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு முகத்துல சருமத்துல ஒரு பொலிவு ஏற்படுது. இத பேசிக்கா நம்ம இந்த கருஞ்சீரகம் சீரகம் எப்படிங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னா இது உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் தான். சோ இத நம்ம தினம்தோறும் இப்ப கருஞ்சீரக பொடி 50 கிராம் இருக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதனுடைய சீரக பொடி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுமே லேசா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த பொடியை 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல போட்டு நல்லா கலந்து தினம்தோறும் காலையில குடிச்சிட்டு வரணும் உணவுக்கு முன். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல்ல அதுவும் டெட் செல்ஸ் சருமத்திற்கு மேல அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே கரைந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த கருமை நிற திட்டுக்கள் மறைய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைவதற்கு இன்னும் சில வகையான மூலிகைகள். இது எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு, இந்த இஞ்சி தேனூறு இது எல்லாமே பயன்படுத்தும் பொழுது முகத்துல சருமம் நமக்கு பொலிவாக இருக்கிறத பார்க்கலாம். இதுல சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. சோ இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற மருந்த நம்ம எப்படி காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம பால் அல்லது தேன்ல கலந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். சோ இதுக்குதான் பரங்கிப்பட்டை பதங்கம். தோல் சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு நமக்கு பரங்கிப்பட்டை பதங்கம் பயன்படுது. அதே மாதிரிதான் முகத்துல அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் இருந்தாலும் உடல்ல வேற எங்கேயாவது நமக்கு கருமை நிற திட்டுக்கள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பரங்கிப்பட்டை பதங்கம் பயன்படுது. ஒரே ஒரு சிட்டிகை அளவு எடுத்து
தேன்ல கலந்து சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 நாட்கள்லேயே மாற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபேஸ்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல மெலஸ்மா, மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மங்கு பிரச்சனையே சரி செய்யறதுக்கு தான் நமக்கு இதை பயன்படுத்த போறோம். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன மருந்துகள், உணவு முறைகள் அப்படின்னா கீரை வகைகள். ஸோ முற்றிலுமாக கீரை வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டே இன்னைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம். ஸோ கீரைகளை பொதுவாக சாப்பிடும்போதும் கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமை நிறம் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்ந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிட இதுல முக்கியமாக பார்த்தோம்னா பைனாப்பிள் ரொம்ப முக்கியம், ஆப்பிள் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அதனோட சேர்த்து ஆம்லா, ஸோ நெல்லிக்காய், ஸோ இதையும் சேர்த்து சாப்பிடும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு, கரும் புள்ளிகள் வந்து மறைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்ந்து பெஸ்ட் ஃபேஸ் பேக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லும்போது முகத்துல இருக்கக்கூடிய மங்கு, கரும் புள்ளிகள் இது மறையணும் இல்லையா? முக்கியமா கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமை நிறம் மாறணும். ஸோ இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத சொல்றேன். இது வந்து கருஞ்சீரக எண்ணெய்ன்றது நமக்கே தெரியும். இதனோட ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணும். இதை நம்ம முகம் மற்றும் கழுத்து பகுதியில நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ முகம் மற்றும் கழுத்து பகுதியில ஜென்ட்லா மசாஜ் மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் மறைய ஆரம்பிக்குது. நம்ம முகத்துல அப்ளை பண்ணக்கூடிய பெஸ்ட் ஃபேஸ் பேக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லும்போது தினம்தோறும் நம்ம வந்து முகத்துல அப்ளை பண்ணக்கூடிய விஷயம்தான். இதுல ஆவாரம் பூ மிக சிறந்ததாக நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஆவாரம் பூவோட மஞ்சிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, இது வந்து மஞ்சிட்டின்னு சொல்லுவாங்க, மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை பொடியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம நல்லா கலந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரணும். கழுத்தை சுற்றிலும் கருமை நிறம் இருக்குன்னா அந்த இடத்துலயும் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முகத்துல இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள், கரு வளையம், கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமை நிறம் மாற ஆரம்பிக்கும். இதனோட தினம்தோறும் இரவில் நம்ம என்ன பண்ணணும்னா கருஞ்சீரக எண்ணெய், ஸோ இந்த கருஞ்சீரக எண்ணெய் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனோடையே இப்போ வந்து இது ஒரு 10 ml இருக்குன்னா ஆலிவ் ஆயில் ஒரு 10 ml. ஸோ ரெண்டுமே சம அளவு எடுத்து கலந்து நம்ம முகத்திலும் சரி கழுத்திலும் சரி எங்கெங்கெல்லாம் கருமை நிறம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி முகம் மற்றும் கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய கருமை நிறம், கரும் புள்ளிகள் மறையறதுக்கு இது எல்லாமே செய்யலாம். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது ஒரு ஈவன் டோன் ஃபேஸ்ல வந்து பார்த்தோம்னா ஈவனா நார்மலா இருக்கிற மாதிரி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனோட சேர்த்து முக்கியமாக அந்த பிளட் பியூரிஃபையர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொய்யா இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இந்த கொய்யா இலைகளை நல்லா வேக வைத்து அந்த தண்ணீரை நம்ம வந்து குடிச்சிடும். ஸோ கொய்யா இலைகளை வேக வைத்து அந்த தண்ணீரை குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி சருமம் நமக்கு பொலிவாக இருக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிளட் பியூரிஃபையர், ஏன்னா முகம் பொலிவாக இருக்கணும்னா உடல் கழிவுகள் வெளியேறணும், குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். ஸோ அதுக்குதான் நம்ம வந்து என்னன்னா கொய்யா இலைகளை பயன்படுத்துறோம். தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தும் போது முகம் மற்றும் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள், கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கரு வளையம் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவுல முகம் நமக்கு பொலிவாக இருப்பதற்கு என்னென்ன இயற்கையான வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.